சக்கரையாவுக்கு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நல்ல மனிதர், புனிதனானவர், கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவர். புனித எலிசபெத் அம்மாளும் புனிதர். இருந்தபோதிலும் ஒரு விதமான ஐயம், கலக்கம் கபிரியேல் தூதருடைய வார்த்தைகளை நம்பவில்லை. அதனால் அவருக்கு ஒரு தூய்மைப்படுத்தும் தண்டனை போல, அது அன்பின் வெளிப்பாடு தான், பேச முடியாத ஒரு நிலை உருவாகிவிடுகிறது. அதே போல ஒரு பிறப்பு நிகழ்வை முதல் வாசகத்திலும் கூட வாசிக்க கேட்டோம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. நம்முடைய பாவம், நம்முடைய தவறுகள், இதை நினைந்து தாழ்த்தி கொண்டு மன்னிப்பு கேட்டு கடவுளுடைய புனிதத்தை அடைய வேண்டும். கடவுளாக மாறப்போவதில்லை. கடவுள் தருகின்ற அந்த புனிதத்தை பெற்றுக்கொண்டு மீட்பை அனுபவிக்க வேண்டும். அதற்கு கடவுள் நமக்கு வழிகாட்டுகிறார், நம்மை பயன்படுத்துகிறார். அதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய வாழ்வு. எப்பொழுதுமே நமக்கு அந்த தாழ்ச்சி, நான் பாவி, என்னுடைய பாவங்கள் கடவுள் திருமுனையில் நிற்பதற்கு தகுதியற்றவனாக்கி விடுகிறது, அதிலிருந்து நான் மீண்டும் எழுந்து வர வேண்டும், கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்ததற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை இருந்தால் அது புனிதத்தின் முதல் படியாக நம்மை உருமாற்றும். நாமும் ஒரு நாள் பின்னர் சக்கரியா கடவுளுடைய அன்புக்கும் புதுமைக்கும் சான்று பகர்வது போல நம் வாழ்விலே கடவுள் செயலாற்றுவதற்கு சான்று பகர்வோம். இறைவன் என்றும் வாழ்த்த பெறுவாராக.